ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 3.3ல முதல் கொஸ்டின் பார்க்கலாம். விரிவாக்குக. இதை நம்ம இப்போ விரிவுபடுத்தணும், அதுவும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. சரிங்களா? இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, பாருங்க, நடுவுல கூட்டல் இருக்கு, அடுக்குல 2. அப்போ a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர். இங்கே அதே மாதிரி நடுவுல கூட்டல், அடுக்குல 2. அதனால இந்த ஃபார்முலா. ஓகே, இதை எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர் இப்படி எழுதிக்க போறோம். சரிங்களா? அதாவது கொஸ்டின் நம்மளுக்கு இப்படி இருக்கு, இதோட ஆன்சரை இப்படி எழுதிக்கணும். ஓகே, அதுக்கு நமக்கு ஏபி இதோட மதிப்பு வேணும். பாருங்க, இங்க ரெண்டுலயுமே நடுவுல பிளஸ் தான் இருக்கு. பிளஸுக்கு முன்னாடி என்னது இருக்கு? ஏ இருக்கு. இங்க பிளஸுக்கு முன்னாடி என்னது இருக்கு? 3 இன்டூ எம். அப்ப ஏயோட மதிப்பு 3 இன்டூ எம். அடுத்து பிளஸுக்கு அப்புறவு இங்க என்னது இருக்கு? பி இருக்கு. இங்க பிளஸுக்கு அடுத்து என்னது இருக்கு? 5. அதுதான் பியோட மதிப்பு. எடுத்து இதுல பிரதியிட்டாலே போதும். கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. 3m கூட்டல் 5 ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுத போறோம். மதிப்பை பிரதியிடுங்க. முதல்ல இங்க ஏ இருக்கா? ஏயோட மதிப்பு என்னது? 3 இன்டூ எம். அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இங்க கூட்டல். இனி ஃபார்முலால 2. இதுக்கு இடையில எந்த குறியீடுமே இல்ல. எந்த குறியீடுமே இல்லாட்ட பெருக்கல் போட்டுக்கணும். பெருக்கலும் போட்டுக்கலாம், இல்லாட்டா பிராக்கெட் போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து இங்க என்னது இருக்கு? இப்ப இங்க ஏ இருக்கு. ஏயோட மதிப்பு 3 இன்டூ எம். அப்புறம் பி. பியோட மதிப்பு என்னது? 5. இனி பிளஸ் திரும்பவும் பி. பியோட மதிப்பு 5. இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளும் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்குல 2. அப்ப இந்த 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? அடுக்குல 2 இருக்கு, அப்ப இந்த 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குங்க. 3 9. நம்பரை மட்டும் பெருக்கினா போறோம், மற்றபடி எது வந்தாலும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்க எம் இருக்கு, எழுதிருங்க. அடுத்து இங்க அடுக்குல 2 இருக்கிறதுனால இதோட அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். கூட்டல். இனி பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்குங்க. 3 6. 6 5 30. அப்புறம் இங்க பாக்கி எம் இருக்கு. அடுத்து கூட்டல். இங்க அடுக்குல 2. அப்போ இந்த 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இங்க நடுவுல மைனஸ் இருக்கு, அடுக்குல 2. அப்ப என்ன ஃபார்முலானா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இங்க நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அதனால இந்த ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் என்னன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இங்க நீங்க மறக்க கூடாது, நடுவுல மைனஸ் வந்துன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். சரிங்களா? இனி நம்ம ஏபி மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ரெண்டுலயுமே நடுவுல மைனஸ் இருக்கு. மைனஸ் முன்னாடி இங்க என்னது இருக்கு? ஏ இருக்கு. இங்க மைனஸ் முன்னாடி என்னது இருக்கு? 5 இன்டூ பி. அடுத்து மைனஸுக்கு அடுத்து இங்க பி இருக்கு. இங்க மைனஸுக்கு அடுத்து என்னது இருக்கு? 1 இருக்கு. அதுதான் பியோட மதிப்பு. எடுத்து இதுல பிரதியிடலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. 5p மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் சமம். இங்க ஏ இருக்கு. ஏயோட மதிப்பு என்னது? 5p. இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப நம்மளும் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஃபார்முலாயில மைனஸ், ஃபார்முலாயில 2 இன்டூ ஏ. ஏயோட மதிப்பு 5p. அடுத்து என்னது இருக்கு? பி இருக்கு. பியோட மதிப்பு என்னது? 1. அப்புறம் பிளஸ் திரும்பவும் பி. பியோட மதிப்பு 1. இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அடுக்குல 2. அப்போ இந்த 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25. அடுத்து p ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர் தான் கிடைக்கும். இனி மைனஸ் நம்பரை பெருக்குங்க. 5 10. 10ஐயும் 1ஐயும் பெருக்குனா 10 தான். அடுத்து இந்த p அப்படியே எடுத்து எழுதிக்கணும். கூட்டல். இனி அடுக்குல 2. அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓர் 1 1. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இங்க 2 பிராக்கெட் இருக்கு. 2 பிராக்கெட்லயும் ஃபர்ஸ்ட் உறுப்பு சேமா இருக்கு. இங்க 2n, இங்க 2n. ஆனா ரெண்டாவது உறுப்பு வேற வேற. அப்ப என்ன ஃபார்முலானா எக்ஸ் கூட்டல் ஏ இன்டூ எக்ஸ் கூட்டல் பி. இங்க பாருங்க 2 பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உறுப்பு ரெண்டுலயுமே எக்ஸ் தான் இருக்கு. ரெண்டாவது உறுப்பு வேற வேற. அதனாலதான் இந்த ஃபார்முலா. இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் a கூட்டல் b இன்டூ எக்ஸ் கூட்டல் ab. இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 2n மைனஸ் 1 இன்டூ 2n கூட்டல் 3. ஓகே, இங்க நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு, ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 2 பிராக்கெட்லயும் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு. இங்க 2 பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 2n. எக்ஸ் உடைய பிளேஸ்ல 2n இருக்கிறதுனால அதுதான் எக்ஸோட மதிப்பு. இனி ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பாருங்க. லாஸ்ட் இங்க ஏ இருக்கு. இங்க லாஸ்ட் மைனஸ் 1 இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுலயுமே வேற வேற குறியீடுனா அந்த மைனஸை எடுத்துக்கணும். இங்க வேற வேற குறியீடு பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப இந்த மைனஸை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப இதோட மதிப்பு என்னது? -1.
இது ரெண்டுமே சேம் குறியீடு, அதாவது இங்கே மைனஸ்னா இந்த மைனஸை எடுத்துக்க கூடாது, வேற வேற குறியீடுனா மைனஸை எடுத்துக்கணும். அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ரெண்டாவது பிராக்கெட்டை பார்க்கணும். இங்க லாஸ்ட் பி இருக்கு, இங்க லாஸ்ட் என்னது இருக்கு, 3 இருக்கு. இனி இதை எடுத்து இதுல பிரதியிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, எக்ஸோட மதிப்பு 2n, அடுத்து ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். இனி பிளஸ், அடுத்து ஏயோட மதிப்பு என்னது, -1, ஃபார்முலாயில பிளஸ். அப்புறம் பியோட மதிப்பு 3 இன்டூ எக்ஸ், இடையில எந்த குறியீடும் இல்லை, அப்போ பிராக்கெட் போட்டுருங்க. எக்ஸோட மதிப்பு 2n. இனி பிளஸ், அடுத்து ஏயோட மதிப்பு என்னது, -1 இன்டூ பியோட மதிப்பு 3. இனி இதை சால்வ் பண்ணலாம். அடுக்குல 2, அப்ப இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர்னு கிடைக்கும். இனி கூட்டல். இப்போ இங்க மைனஸ், கூட்டும் போது ஒரு மைனஸ் இருந்துன்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். கழிங்க, 3ல இருந்து 1 கழிச்சா 2, பெரிய எண் 3, அதோட குறியீடு பிளஸ், பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டாம். அடுத்து 2n. இனி இது ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும், 2 மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும், ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிக்கணும். இனி 1 3 பெருக்குனா 3. இதை இன்னும் சுருக்கலாம், 4n ஸ்கொயர். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கலாம். பாருங்க, 2 பெருக்குனா 4, அடுத்து இந்த n, அப்புறம் -3. இதுதான் இதோட ஆன்சர். 4th சப்டிஷன் பார்க்கலாம். இங்க ரெண்டுலயுமே ஸ்கொயர் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டுலயுமே ஸ்கொயர் இருக்கும்போது ஹோல் ஸ்கொயர் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மாத்தி எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 4p ஸ்கொயர் -25q ஸ்கொயர். இனி 4 எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் 2, 2 பெருக்குனா 4 தான் கிடைக்கும், அதனால இப்படி எழுதிக்கிட்டேன். இனி இங்க 2 இருக்கு, அதுவும் 2 வாட்டி இருக்கு, அதனால இதோட அடுக்குல 2. அப்புறம் இந்த p ஸ்கொயர், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, நடுவுல மைனஸ். இனி 25 எப்படி எழுதலாம்னா 5 பெருக்கல் 5, 5 25, அதனால இப்படி எழுதிக்கிட்டேன். இங்க 5 இருக்கு, அதுவும் 2 வாட்டி இருக்கு, அப்ப இதோட அடுக்குலயும் 2. இனி இந்த q ஸ்கொயரை எடுத்து எழுதிக்கலாம். அப்புறவு 2p எடுத்து எழுதிருங்க, ரெண்டுலயும் ஸ்கொயர் இருக்கு, அதனால பொதுவா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம், நடுவுல மைனஸ். இனி 5q, அடுத்து ரெண்டுலயுமே ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a கூட்டல் b இன்டூ a மைனஸ் b. பாருங்க, நடுவுல மைனஸ் இருக்கு, ரெண்டுலயும் ஸ்கொயர், அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான், நடுவுல மைனஸ், ரெண்டுலயும் ஸ்கொயர். இப்போ இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுதணும். அதுக்கு நமக்கு ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் வேணும். ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா? முதல் உள்ளதை பாருங்க, ரெண்டுலயும் ஸ்கொயர் இருக்கா, அப்ப அந்த ஸ்கொயரை விட்டுறலாம். பாக்கி இங்க ஏ இருக்கு, இங்க ஏருடைய பிளேஸ்ல என்னது இருக்கு, 2p, அதுதான் ஏயோட மதிப்பு. இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் உள்ளது, ரெண்டுலயும் ஸ்கொயர் இருக்கு, அப்ப அந்த ஸ்கொயரை விட்டுருங்க. இங்க பி இருக்கு, இங்க பி உடைய பிளேஸ்ல என்னது இருக்கு, 5q, அதுதான் பியோட மதிப்பு. இனி இதுல எடுத்து பிரதியிடுங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு என்னது 2p, அடுத்து ஃபார்முலாயில பிளஸ், அப்புறம் பி இருக்கு, பியோட மதிப்பு என்னது 5q இன்டூ, அடுத்தும் ஏயோட மதிப்பு 2p, நடுவுல மைனஸ் இருக்கு. இனி பியோட மதிப்பு 5q, இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். விரிவாக்குக. இங்கே நம்ம இதை விரிவுபடுத்த போறோம். சரிங்களா? நடுவுல கூட்டல், அடுக்குல 3, அப்ப என்ன ஃபார்முலானா a கூட்டல் b ஹோல் கியூப். இங்கே நடுவுல கூட்டல், அடுக்குல 3, அதனால இந்த ஃபார்முலா. இனி இதை எப்படி எழுதிக்கலாம்னா a கியூப் கூட்டல் 3 a ஸ்கொயர் இன்டூ b கூட்டல் 3 a இன்டூ b ஸ்கொயர், அடுத்து கூட்டல் b கியூப். ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிருங்க. அப்புறம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 3 கூட்டல் m ஹோல் கியூப். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் இப்படி இருக்கு, அதோட ஆன்சரை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏ கண்டுபிடிக்கலாம். ரெண்டுலயே நடுவுல பிளஸ் இருக்கு, பிளஸுக்கு முன்னாடி ஏ, இங்க பிளஸுக்கு முன்னாடி 3 இருக்கு, அதுதான் ஏயோட மதிப்பு. அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பிளஸுக்கு அடுத்து பி, இங்க பிளஸுக்கு அடுத்து என்னது இருக்கு, எம், அப்ப பியோட மதிப்பு எம். இனி இதுல பிரதியிடுங்க. முதல் ஏயோட மதிப்பு 3, அடுத்து இங்க கியூப் இருக்கு, நம்மளும் எழுதிக்கலாம், கூட்டல். இனி ஃபார்முலாயில 3, இடையில எந்த குறியீடும் இல்ல, அப்ப பெருக்கல் போட்டுக்கலாம், வேணும்னா பிராக்கெட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் ஏயோட மதிப்பு 3, இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளும் எழுதிக்கணும். இனி இடையில பெருக்கல் போட்டுருங்க. அடுத்து பியோட மதிப்பு எம். இனி கூட்டல், அடுத்து 3 பெருக்கல் ஏயோட மதிப்பு 3 பெருக்கல் பியோட மதிப்பு எம், அப்புறம் அந்த ஸ்கொயர். இனி ஃபார்முலாயில பிளஸ்,
அப்புறம் பியோட மதிப்பு எம். அடுத்து இங்க கியூப் இருக்கு, எழுதிருங்க. இனி இதை சுருக்கலாமா? அடுக்குல 3, அப்ப இந்த 3 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? அடுக்குல 3 இருக்கு, அப்ப இந்த 3 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குங்க. 3 9 9 3 27. அப்புறம் பிளஸ். இனி இதை விரிவுபடுத்தலாமா? அடுக்குல 2, அப்ப இந்த 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். இனி மொத்தத்தையும் பெருக்குங்க. இதை பார்க்காதுங்க, இதை தான் இப்படி விரிவுபடுத்தி இருக்கோம். சரிங்களா? இதையும் 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 பெருக்கணும். பெருக்கலாம். 3 9 9 3 27. அடுத்து இந்த எம் அப்படியே எடுத்து எழுதிருங்க. கூட்டல். இனி இங்கே பெருக்குங்க. 3 9. அடுத்து இந்த எம் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இனி கூட்டல் இந்த எம் கியூபையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் ஆன்சர். ஆனா புக் பேக்ல வரிசையா கொடுத்திருப்பாங்க. எம்மோட அடுக்குல எது பெரிய எண்ணோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 3 தான் இருக்கிறதுல பெரிய எண். அப்ப எம் கியூப முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 3க்கு அடுத்த சின்ன நம்பர் 2. அப்ப இதை எடுத்து எழுதிக்கலாம். முன்னாடி பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் 9 எம் ஸ்கொயர். இனி எம் ஸ்கொயருக்கு அடுத்து எம் இங்க இருக்கு, முன்னாடி பிளஸ். அப்ப பிளஸ் 27 இன்டு எம். இனி எம்முக்கு அடுத்த நம்பர். சரிங்களா? முன்னாடி பிளஸ், எந்த குறியீடும் இல்லாட்டா பிளஸ், அடுத்து இந்த 27. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன். இங்கே நடுவுல கூட்டல், அடுக்குல 3. அப்ப அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 2a கூட்டல் 5 ஹோல் கியூப். இப்ப நம்ம முதல் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 2ல நடுவுல பிளஸ் இருக்கு. இங்க ஏருடைய பிளேஸ்ல எங்க என்னது இருக்கு? 2a இருக்கு. அதுதான் ஏயோட மதிப்பு. இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பிளஸுக்கு அடுத்து பி, இங்க பிளஸுக்கு அடுத்து 5. அப்ப பியோட மதிப்பு 5. இனி ஃபார்முலால பிரதியிடுங்க. இங்க ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு 2a. அடுத்து இங்க கியூப் இருக்கு, அதனால ஹோல் கியூப். இனி ஃபார்முலால பிளஸ், அடுத்து ஃபார்முலால 3, இடையில பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்தும் ஏ தான். ஏயோட மதிப்பு 2a. இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இனியும் இடையில பெருக்கல். அப்புறம் பியோட மதிப்பு 5. இனி ஃபார்முலால பிளஸ், அடுத்து ஃபார்முலால 3, இடையில பெருக்கல் வரும். இனி ஏயோட மதிப்பு 2a, அடுத்தும் பெருக்கல். அப்புறம் பியோட மதிப்பு 5. இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மள எழுதிக்கலாம். இனி ஃபார்முலால பிளஸ், அடுத்து ஃபார்முலால பியோட மதிப்பும் 5 தான். அடுத்து இங்க கியூப் இருக்கு, எழுதிருங்க. இனி இதை சுருக்கலாமா? இங்க அடுக்குல 3, அப்போ 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? பெருக்கலாமா? 2 4 4 2 8. அடுத்து ஏ கியூபோட மதிப்பு ஏ கியூப் தான். இனி பிளஸ். இனி இது மொத்தத்தையும் பெருக்கணும். முதல் 3 5 பெருக்கலாம். 3 5 15. அப்புறம் அடுக்குல 2, அப்ப இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4. ஏ ஸ்கொயரோட மதிப்பு ஏ ஸ்கொயர் தான். இனி பிளஸ். இனி இதை 3 பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது 2 பெருக்கலாம். 3 2 6. அடுத்து இந்த ஏ அப்படியே வந்துரும். இனி அடுக்குல 2, அப்ப இந்த 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25 கூட்டல். இனி இங்க அடுக்குல 3, அப்போ 5 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? பெருக்குங்க. 5 25. 25ஐயும் 5ஐயும் பெருக்குனா 125ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 8 ஏ கியூப் அப்படியே வந்துரும். கூட்டல். இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். பாருங்க, 5 4 20. அப்ப 0, பாக்கி 2. இனி 1 4 4. 4 கூட 2 கூட்டினா 6. அடுத்து இந்த ஏ ஸ்கொயரும் அப்படியே வந்துரும். கூட்டல். இனி இதை பெருக்கலாமா? 6 5 30. அப்ப 0, பாக்கி 3. இனி 6 2 12. 12ஐயும் 3ஐயும் கூட்டினா 15. அடுத்து பாக்கி இந்த ஏ கூட்டல் 125. இங்க இது வரிசையா தான் இருக்கு. அப்ப இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே நடுவுல கூட்டல், அடுக்குல 3. அப்ப அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாமா? 3p கூட்டல் 4q ஹோல் கியூப். இப்ப நம்ம ஏயோட மதிப்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, 2லே நடுவுல பிளஸ் இருக்கு. பிளஸுக்கு முன்னாடி ஏ, இங்க பிளஸுக்கு முன்னாடி 3p. அதுதான் ஏயோட மதிப்பு. அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பிளஸுக்கு அடுத்து பி, இங்க பிளஸுக்கு அடுத்து 4q இருக்கு. அதுதான் பியோட மதிப்பு. இனி இதுல பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஏயோட மதிப்பு 3p. அப்புறம் இங்க கியூப் இருக்கு, அதனால ஹோல் கியூப் எழுதிருங்க. நடுவுல கூட்டல். இனி ஃபார்முலால 3 இருக்கு, இடையில பெருக்கல் போட்டுக்கலாம். அப்புறம் ஏயோட மதிப்பு 3p. இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளும் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து இடையில பெருக்கல். அப்புறம் பியோட மதிப்பு 4q. இனி ஃபார்முலால பிளஸ் இருக்கு, அப்புறம் ஃபார்முலால 3, இடையில பெருக்கல். அடுத்து ஏயோட மதிப்பு 3p. அப்புறம் பெருக்கல். இனி பியோட மதிப்பு என்னது? 4q.
இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளும் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இனி ஃபார்முலாயில பிளஸ், அப்புறம் பி, பியோட மதிப்பு 4 கியூப். இனி இங்க கியூப் இருக்கு, நம்மளும் ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, இனி பாருங்க அடுக்குல 3, அப்போ இந்த 3 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா உங்களுக்கு 27ன்னு கிடைக்கும். பி கியூபோட மதிப்பு பி கியூப் தான். இனி இந்த கூட்டல், இனி இதை பெருக்கணும். ஃபர்ஸ்ட் 3ஐயும் 4ஐயும் பெருக்கலாம். 3 4 12, அடுத்து இந்த கியூவை எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் இங்க அடுக்குல 2, அப்போ இந்த 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3ஐயும் பெருக்குனா 9ன்னு கிடைக்கும். பிஏ ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர் தான் கிடைக்கும். இனி இந்த பிளஸ், இனி இதை 2 பெருக்கலாமா? 3 9, அப்புறம் இந்த பி. இனி அடுக்குல 2, அப்ப 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 4 16. கியூவை ஸ்கொயர் பண்ணா கியூ ஸ்கொயர் தான் கிடைக்கும். கூட்டல், இங்க அடுக்குல 3 இருக்கு, அப்போ இந்த 4 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? 4 16, 16 4ஐயும் பெருக்குனா 64. இது கியூ கியூப். இனி இது அப்படியே வந்துடும். 27 பி கியூப் கூட்டல், இனி இதை பெருக்கணும். நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. 12ஐயும் 9ஐயும் பெருக்குனா 108ன்னு கிடைக்கும். அடுத்து பி ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஏன்னா பிக்கு அடுத்ததான் கியூ வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கியூ எழுதணும். ஓகேங்களா? கூட்டல், இனி 9ஐயும் 16ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 144. இங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் கியூ ஸ்கொயர் கூட்டல், இது அப்படியே வந்துடும். 64 கியூ கியூப். இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிஷன் பார்க்கலாம். இங்க ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இதோட அடுக்குல 3 இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் இது எதுக்கு பக்கத்துல இருக்குன்னு பார்க்கணும். 50க்கு பக்கத்துலயா, இல்ல 100க்கு பக்கத்துலயா, இல்லைன்னா 1000க்கு பக்கத்துலயான்னு பார்க்கணும். 52 50க்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 50 எழுதிக்கணும். 50க்கு கூட எதை கூட்டினா 52 கிடைக்கும்? 2 கூட்டினாதான் 52 கிடைக்கும். அப்ப 52 இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா கூட்டினா இதுதான் கிடைக்கும். இனி இதோட அடுக்குல 3. இனி பாருங்க நடுவுல கூட்டல், அடுக்குல 3. அப்ப அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாமா? ஏ கூட்டல் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் கூட்டல் 3 இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ பி கூட்டல் 3 இன்டூ ஏ பி ஸ்கொயர் கூட்டல் பி கியூப். ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 2ல நடுவுல பிளஸ் இருக்கு, பிளஸுக்கு முன்னாடி ஏ, இங்க பிளஸுக்கு முன்னாடி 50. அப்ப அதுதான் ஏயோட மதிப்பு. அப்புறம் பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பிளஸுக்கு அடுத்து பி, இங்க பிளஸுக்கு அடுத்து 2. இதுதான் பியோட மதிப்பு. ஃபார்முலாயில பிரதியிடுங்க. இங்க ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு 50. அடுத்து இங்க கியூப் இருக்கு, நம்மளும் ஹோல் கியூப் எழுதிக்கலாம். ஃபார்முலாயில பிளஸ், ஃபார்முலாயில 3, இடையில பெருக்கல் போட்டுக்கலாம். அடுத்து ஏ, ஏயோட மதிப்பு 50. இங்க ஸ்கொயர் இருக்கு, எழுதிருங்க. அடுத்தும் பெருக்கல். இப்ப பி, பியோட மதிப்பு 2. இனி ஃபார்முலாயில பிளஸ், அடுத்து ஃபார்முலாயில 3, இடையில பெருக்கல் போட்டுக்கலாம். இப்ப ஏ, ஏயோட மதிப்பு 50 பெருக்கல், இனி பி, பியோட மதிப்பு 2. அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு, எழுதிருங்க. இனி ஃபார்முலாயில பிளஸ், திரும்பவும் பி, பியோட மதிப்பு 2, இங்க கியூப் இருக்கு, எழுதிக்கலாம். இப்போ அடுக்குல 3, அப்ப இந்த 5 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? பெருக்கலாம். 5 25, 25 5 பெருக்குனா 125. இனி இங்க ஒரு 0 இருக்கு, ஆனா அடுக்குல 3 இருக்கு. அப்ப இந்த ஒரு 0க்கு பதில் 3 0 எழுதிக்கணும். கூட்டல், இனி இதை பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 2 பெருக்கலாம். 3 2 6. அடுத்து இங்க அடுக்குல 2, அப்ப இந்த 5 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. 5 25. இனி இங்க ஒரு 0 இருக்கு, ஆனா அடுக்குல 2 இருக்கு. அப்ப இந்த 0க்கு பதில் 2 0 எழுதிக்கணும். கூட்டல், இனி இதை பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை 2 பெருக்குங்க. 3 5 15. அடுத்து இந்த 0. இனி அடுக்குல 2, அப்ப 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். கூட்டல், இங்க அடுக்குல 3, அப்போ இந்த 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? 2 4 4 2 8. அடுத்து இது அப்படியே வந்துடும். 1 2 5 3 0 இருக்கு. கூட்டல், இனி இதை 2 பெருக்கலாம். 6 0 பெருக்குனா 0. திரும்பவும் 6 0 பெருக்குனா 0 தான். இனி 6 5 30. அப்ப 0 இங்க, பாக்கி 3 இங்க. 6 2 12, 12க்கு கூட 3 கூட்டுனா 15. கூட்டல், இப்ப இதை 2 பெருக்கலாம். 4 0 பெருக்குனா 0. அடுத்து 4 5 20. அப்ப 0 இங்க, பாக்கி 2 இங்க. 4 1 4, 4க்கு கூட 2 கூட்டினா 6. கூட்டல் இந்த 8. இப்ப இது மொத்தத்தையும் கூட்டிடலாம். இங்க சைட்ல கூட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 2 5 3 0 இருக்கு. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட்ல இருந்து எழுதணும். இங்க லாஸ்ட் 3 0. அப்ப லாஸ்ட்ல இருந்து 3 0 எழுதிருங்க. அடுத்து 5 1. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். இங்க லாஸ்ட்ல இருந்து 2 0. அடுத்து இங்க 6 இருக்கு. அப்புறம் லாஸ்ட் இங்க 8. இப்ப இதை கூட்டுங்க.
0க்கு கூட 8 கூட்டினா 8. அடுத்து இங்க மொத்தமும் 0 இருக்கு, அப்ப நம்மளும் எழுதிக்கலாம். இனி 0க்கு கூட 6 கூட்டினா 6 தான். 5 கூட்டினா 10. அப்ப 0 இங்க, பாக்கி 1 இங்க. 1 2 கூட்டினா 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. அடுத்து இந்த 1 அப்படியே வந்துரும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 4 0 6 0 8. இதுதான் இதோட ஆன்சர். 5th சப்டிஷன் பார்க்கலாம். இங்க 104 ஹோல் கியூப் இருக்கு. சரிங்களா? 104 எதுக்கு பக்கத்துல இருக்கு? 100க்கு பக்கத்துல. அப்ப 100 கூட்டல் 100க்கு கூட 4 கூட்டினாதான் என்ன கிடைக்கும்? 104 கிடைக்கும். இனி அடுக்குல இந்த 3 இந்த மாதிரி பிரிச்சு எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நடுவுல கூட்டல், அடுக்குல 3. அப்ப அதே ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். a கூட்டல் b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் கூட்டல் 3 a ஸ்கொயர் இன்டு b கூட்டல் 3 a b ஸ்கொயர் கூட்டல் b கியூப். இனி நம்ம ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ரெண்டுலயும் பிளஸ் இருக்கு. பிளஸுக்கு முன்னாடியே இங்க பிளஸுக்கு முன்னாடி என்னது இருக்கு? 100. அதுதான் ஏயோட மதிப்பு. அடுத்து பியோட மதிப்பு. பிளஸுக்கு அடுத்து பி, இங்க பிளஸுக்கு அடுத்து என்னது இருக்கு? 4. இனி இதுல பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு. ஏயோட மதிப்பு என்னது? 100. அப்ப ஏக்கு பதில் 100. இனி இங்க கியூப் இருக்கு, ஹோல் கியூப் எழுதிக்கலாம். அடுத்து பிளஸ், இனி ஃபார்முலாயில 3, இடையில பெருக்கல் போட்டுருங்க. அப்புறம் ஏயோட மதிப்பு 100. இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் எழுதிருங்க. இனி இங்கே இடையில பெருக்கல் வரும். அப்புறம் பியோட மதிப்பு 4 கூட்டல், இனி ஃபார்முலாயில 3, இடையில பெருக்கல், அடுத்தும் ஏயோட மதிப்பு 100. இனி பெருக்கல், இப்போ பியோட மதிப்பு 4 இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, எழுதிருங்க. இனி ஃபார்முலாயில பிளஸ், அடுத்து பியோட மதிப்பு 4, இங்க கியூப் இருக்கு, நம்மளும் எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, அடுக்குல 3. அப்ப 1 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். இனி இங்க ஒரு 0 இருக்கு, ஆனா அடுக்குல 3. அப்ப இந்த ஒரு 0க்கு பதில் 3 0 எழுதிக்கணும். அடுத்தும் 0 இருக்கு, இந்த 0க்கு பதில் 3 0 எழுதிருங்க. சரிங்களா? கூட்டல், இனி இதை பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 4 பெருக்கலாம். 3 4 12. அடுத்து அடுக்குல 2. அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா 1 தான் கிடைக்கும். இனி இங்க 0 இருக்கு, ஆனா அடுக்குல 2. அப்போ இந்த 0க்கு பதில் 2 0. அடுத்தும் 0 இருக்கு, அந்த 0க்கு பதில் 2 0. இனி கூட்டல், இப்போ இதை பெருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது 2 பெருக்கலாம். 3 1 பெருக்கனா 3. அடுத்து இந்த 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி அடுக்குல 2, அப்ப 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 4 16. அடுத்து கூட்டல், இங்க அடுக்குல 3. அப்ப இந்த 4 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்கலாமா? 4 16, 16 4 பெருக்குனா 64. இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கலாம். 1, அடுத்து இங்க 6 0 இருக்கு, கூட்டல், இனி இதை பெருக்கலாமா? இங்க லாஸ்ட் 0 தானே இருக்கு, அப்போ எத்தனை 0 இருக்கு அதை எண்ணி எழுதுங்க. 1 2 3 4 4 0, அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 1 12 பெருக்குங்க. முதல் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 0வை எழுதிக்கணும். அதுக்கு பிறகு 0வை தள்ளி என்ன நம்பர் இருக்கோ அதை 2 பெருக்கிருங்க. 12 1 பெருக்குனா 12 தான். கூட்டல், இங்கே அதே மாதிரி இங்க 2 0 இருக்கு, எடுத்து எழுதிருங்க. இனி 3 16 பெருக்கலாம். ஓகே, 3 6 18. அப்ப 8 இங்க, பாக்கி 1 இங்க. இனி 3 1 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. கூட்டல், இந்த 64 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி நம்ம இது மொத்தத்தையும் கூட்ட போறோம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிருங்க. 1, அடுத்த 6 0 இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இங்க இதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட்ல இருந்து எழுதணும். இங்க 4 0 இருக்கு, அப்ப லாஸ்ட்ல இருந்து 4 0 எழுதிருங்க. எழுதிக்கிட்டு 2 1. அடுத்து இங்க லாஸ்ட்ல இருந்து 2 0, அப்ப 2 0. அடுத்து 8 4 8 4. இனி இது 4 6 4 6. கூட்டுங்க. 0வை 4 கூட்டினா 4. அடுத்து 0வை 6 கூட்டினா 6. இங்கே 0வை 8 கூட்டினா 8. அடுத்து 0வை 4 கூட்டினா 4. 0வை 2 கூட்டினா 2. 0வை 1 கூட்டினா 1. அடுத்து இந்த 1 அப்படியே வந்துடும். அப்ப இங்க நம்மளோட ஆன்சர் என்ன வருது? 1 1 2 4. அடுத்து 8 6 4. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். விரிவாக்குக. இதை நம்ம இங்க விரிவுபடுத்தணும். சரிங்களா? இங்க நடுல மைனஸ், அடுக்குல 3. அப்ப என்ன ஃபார்முலானா a மைனஸ் b ஹோல் கியூப். இங்க அதே மாதிரி நடுல மைனஸ், அடுக்குல 3. அதனால இந்த ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் a கியூப் மைனஸ் 3 a ஸ்கொயர் இன்டு b. அடுத்து பிளஸ் 3 a b ஸ்கொயர் மைனஸ் b கியூப். இதுதான் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுல மைனஸ்னா இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் மைனஸ் வரும்.
இது நடுவில் பிளஸ்னா மொத்தமும் பிளஸ் வரும். இதை நீங்க மறக்க கூடாது. இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப். ஓகே, இப்ப ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ரெண்டுலயுமே நடுவில் மைனஸ் இருக்கு. ஏருடைய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? 5 இருக்கு. அதுதான் ஏயோட மதிப்பு. அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பி இருக்கக்கூடிய இடத்துல இங்க என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு. அதுதான் பியோட மதிப்பு. இனி ஃபார்முலால பிரதி இடுங்க. ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு 5. அடுத்து இங்க கியூப் இருக்கு, நம்மளே எழுதிக்கலாம். இனி ஃபார்முலால மைனஸ். அடுத்து ஃபார்முலால 3, இடையில பெருக்கல் போட்டுருங்க. அப்புறம் ஏயோட மதிப்பு 5. இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளே எழுதிக்கலாம். அடுத்தும் பெருக்கல். இனி பியோட மதிப்பு எக்ஸ். அடுத்து ஃபார்முலால பிளஸ். இனி ஃபார்முலால 3, இடையில பெருக்கல் போட்டுருங்க. அப்புறம் ஏயோட மதிப்பு 5 பெருக்கல் பியோட மதிப்பு என்னது? எக்ஸ். அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளே எழுதிக்கலாம். இனி ஃபார்முலால மைனஸ். அடுத்து ஃபார்முலால பியோட மதிப்பு எக்ஸ். அப்புறம் இங்க கியூப் இருக்கு, நீங்களும் எழுதிருங்க. இப்ப இதை சால்வ் பண்ணலாம். அடுக்குல 3, அப்போ இந்த 5 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? அடுக்குல 3 இருக்கு, அப்ப 5 3 வாட்டி எழுதி பெருக்குங்க. பெருக்கலாம். 5 25, 25ஐயும் 5ஐயும் பெருக்குனா 125ன்னு கிடைக்கும். இனி மைனஸ். இப்போ இது 3ஐயும் பெருக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3ஐயும் எக்ஸையும் பெருக்கலாம். 3ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 3 இன்டூ எக்ஸ். அடுத்து அடுக்குல 2, அப்போ இந்த 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25 கூட்டல். இனி இது 3ஐயும் பெருக்கலாம். முதல் நம்பரை பெருக்கணும். 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 15. அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அப்புறம் மைனஸ் எக்ஸ் கியூப். சரிங்களா? இனி இதை சால்வ் பண்ணலாம். 125 மைனஸ். இனி இதை பெருக்கலாமா? நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்கணும். 3ஐயும் 25ஐயும் பெருக்கலாம். ஓகே, 3 5 15. அப்ப 5 இங்க, பாக்கி 1 இங்க. இனி 3 2 6. 6க்கு கூட 1 கூட்டினா 7. அடுத்த இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். கூட்டல் 15 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் எக்ஸ் கியூப். இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே நடுவில் மைனஸ், அடுக்குல 3. அப்ப அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. 2x மைனஸ் 4y ஹோல் கியூப். இப்போ ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ரெண்டுலயே நடுவில் மைனஸ் தான் இருக்கு. ஏருடைய பிளேஸ்ல எங்க என்னது இருக்கு? 2x. அதுதான் ஏயோட மதிப்பு. இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பி உடைய பிளேஸ்ல எங்க என்னது இருக்கு? 4y. அதாவது மைனஸுக்கு அடுத்து பி இருக்கு, இங்க மைனஸுக்கு அடுத்து என்னது இருக்கு? 4y. அதனால பியோட மதிப்பு 4y. இனி ஃபார்முலால பிரதியிடலாம். இங்க ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு 2x. அப்ப ஏக்கு பதில் 2x எழுதிருங்க. அடுத்து இங்க கியூப் இருக்கு, ஹோல் கியூப் எழுதிக்கலாம். இனி ஃபார்முலால மைனஸ், ஃபார்முலால 3, இடையில எந்த குறியீடும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஏயோட மதிப்பு 2x. இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருங்க. அடுத்து இங்க இடையில எதுவும் இல்ல, அப்ப பெருக்கல். பியோட மதிப்பு 4y. இனி ஃபார்முலால பிளஸ், ஃபார்முலால 3, பெருக்கல் போட்டுருங்க. ஏயோட மதிப்பு 2x. அடுத்து பெருக்கல் பியோட மதிப்பு 4y. இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் எழுதிருங்க. இனி ஃபார்முலால மைனஸ், அடுத்தும் பியோட மதிப்பு 4y. இங்க கியூப் இருக்கு, ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்குல 3, அப்ப இந்த 2 3 வாட்டி எழுதி பெருக்குங்க. 2 4, 4 2 8. அடுத்து எக்ஸ் எழுதிக்கிட்டு, இங்க அடுக்குல 3 இருக்கு, அப்ப எக்ஸோட அடுக்குலையும் 3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இனி மைனஸ். இனி இதை பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதையும் பெருக்கலாம். நம்பரை பெருக்குங்க. 3 4 12. அடுத்து ஒய் எடுத்து எழுதிருங்க. இனி இங்க அடுக்குல 2, அப்ப இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கலாம். 2 4. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். இனி கூட்டல். இப்ப இதை பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதை 2ஐயும் பெருக்கலாம். 3 2 6. அடுத்து இந்த எக்ஸ். இனி அடுக்குல 2, அப்போ இந்த 4 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. 4 16. அடுத்து ஒய் ஸ்கொயர் பண்ணா ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். மைனஸ். இனி அடுக்குல 3, அப்ப இந்த 4 இப்போ 3 வாட்டி எழுதி பெருக்குங்க. 4 16, 16 4ஐயும் பெருக்குனா 64. அடுத்து ஒய் எழுதிக்கிட்டு, இங்க அடுக்குல 3, இதோட அடுக்குலயே 3ன்னு எழுதிருங்க. இனி 8x கியூப், அது அப்படியே வந்துரும். மைனஸ். இப்போ இதை 2ஐயும் பெருக்கலாமா? நம்பரை பெருக்குங்க. 12 4ஐயும் பெருக்கலாம். 4 2 8. அடுத்து 4 1 4. இனி பாக்கி ஒய்யும் எக்ஸ் ஸ்கொயரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கணும், ஏன்னா எக்ஸுக்கு அடுத்து தான் ஒய் வரும். அடுத்து இந்த ஒய் எடுத்து எழுதிருங்க. கூட்டல். இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். 6ஐயும் 16ஐயும் பெருக்கலாம். 6 6 36. அப்ப 6 இங்க, பாக்கி 3 இங்க. 1 6 6. 6க்கு கூட 3 கூட்டினா 9.
பாக்கி எக்ஸும் ஒய் ஸ்கொயரும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிருங்க, அதுக்கு அடுத்து ஒய் ஸ்கொயர். இனி மைனஸ் 64 ஒய் கியூப், அது அப்படியே வந்துடும். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே நடுவில் மைனஸ், அடுக்குல 3. அப்ப அதே ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். a மைனஸ் b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் 3 a ஸ்கொயர் இன்டூ b பிளஸ் 3 a b ஸ்கொயர், அடுத்து மைனஸ் b கியூப். இனி நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். a b மைனஸ் c ஹோல் கியூப். இப்போ ஏயோட மதிப்பை முதல் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுலயுமே நடுவில் மைனஸ் இருக்கு. ஏருடைய பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? ஏ பி. அதாவது மைனஸ் முன்னாடி ஏ, இங்க மைனஸ் முன்னாடி ஏ பி. அதுதான் ஏயோட மதிப்பு. இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பி இருக்கோட பிளேஸ்ல இங்க என்னது இருக்கு? சி இருக்கு. அதாவது மைனஸுக்கு அடுத்து பி, இங்க மைனஸுக்கு அடுத்து சி. ஓகே, இதுல பிரதியிடுங்க. ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு ஏ பி. அடுத்து இங்க கியூப் இருக்கு, ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். இனி ஃபார்முலாயில மைனஸ், ஃபார்முலாயில 3, இடையில பெருக்கல் போட்டுருங்க. அடுத்தும் ஏ, ஏயோட மதிப்பு ஏபி. இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பெருக்கல் பி, பியோட மதிப்பு சி. அடுத்து இந்த பிளஸ், இனி ஃபார்முலாயில 3, இடையில பெருக்கல். அடுத்து ஏ, ஏயோட மதிப்பு ஏபி. அடுத்தும் பெருக்கல். இனி பி, பியோட மதிப்பு என்னது? சி. இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, எழுதிருங்க. இப்போ ஃபார்முலாயில மைனஸ், அடுத்து பி, பியோட மதிப்பு சி. இனி இங்க கியூப் இருக்கு, எழுதிக்கோங்க. இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? அடுக்குல 3 இருக்கு, அது இந்த ரெண்டுக்குமே பொதுவானது. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ எடுத்து எழுதிக்கிட்டு இதோட அடுக்குல இந்த 3 எடுத்து எழுதிக்கணும். அடுத்து பி எழுதிக்கிட்டு இதோட அடுக்குலயே அந்த 3 எடுத்து எழுதிருங்க. மைனஸ், இப்போ இதை பெருக்க போறோம். சரிங்களா? நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்கணும். இங்க 3 மட்டும் தான் நம்பரா இருக்கு. அப்ப அந்த 3 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஏ எழுதிக்கிட்டு இதோட அடுக்குல அந்த 2. சரிங்களா? இந்த ரெண்டுக்குமே பொதுவு. அடுத்து பி எழுதிக்கிட்டு இதோட அடுக்குலயே அந்த 2 எடுத்து எழுதிருங்க. அப்புறம் இந்த சி, அதை அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். கூட்டல். இனி இதை பெருக்க போறோம். 3 மட்டும் தான் நம்பரா இருக்கு. பாக்கி உள்ளதை அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். ஏ பி, அடுத்து சி ஸ்கொயர், இடையில பெருக்கல் போடாண்டா. மைனஸ் இந்த சி கியூப் அப்படியே வந்துடும். இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 48 கியூப். ஓகே, இப்போ இந்த 48 பிரிச்சு எழுதிக்கணும். அதாவது இது எதுக்கு பக்கத்துல இருக்குன்னு பார்க்கணும். 48 50க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 50 எழுதிருங்க. 50 விடைக்க 48 சின்ன நம்பர், அதனால நடுவுல மைனஸ். ஏன்னா கழிக்கணும். 50ல இருந்து எதை கழிச்சா 48 கிடைக்கும்? 2 கழிச்சா 48 கிடைக்கும். அப்போ 48 இப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இனி இங்க அடுக்குல 3 இருக்கு, நம்மளும் 3 எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, நடுவுல மைனஸ், அடுக்குல 3. அப்ப என்ன ஃபார்முலா? a மைனஸ் b ஹோல் கியூப். இந்த ஃபார்முலா இதோட விரிவாக்கம் a கியூப் மைனஸ் 3 இன்டூ a ஸ்கொயர் இன்டூ b பிளஸ் 3 a இன்டூ b ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி நம்ம ஏபி அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ரெண்டுலயே நடுவுல மைனஸ் இருக்கு. மைனஸ் முன்னாடி ஏ, இங்க மைனஸ் முன்னாடி 50. அதுதான் ஏயோட மதிப்பு. அடுத்து பியோட மதிப்பு மைனஸுக்கு அடுத்து பி, இங்க மைனஸுக்கு அடுத்து 2. அப்ப பியோட மதிப்பு என்னது? 2. இப்போ இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுதணும். சரிங்களா? ஃபார்முலாயில பிரதியிடுங்க. ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு 50. அடுத்து இங்க கியூப் இருக்கு, நம்மளே எழுதிக்கலாம். இனி ஃபார்முலாயில மைனஸ், ஃபார்முலாயில 3, அடுத்து இடையில பெருக்கல் போட்டுருங்க. அப்புறம் ஏ, ஏயோட மதிப்பு 50. இனி இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்தும் பெருக்கல். இனி பி, பியோட மதிப்பு 2. இனி ஃபார்முலாயில பிளஸ் இருக்கு, ஃபார்முலாயில 3, இடையில பெருக்கல். அடுத்து ஏ, ஏயோட மதிப்பு 50 பெருக்கல் பி, பியோட மதிப்பு 2. இனி ஸ்கொயர் இருக்கு, எழுதிருங்க. அடுத்து ஃபார்முலாயில மைனஸ், அப்புறம் பி, பியோட மதிப்பு 2. இங்க கியூப் இருக்கு, நம்மளும் எழுதிக்கலாம். சமம். இப்ப அடுக்குல 3. அப்ப இந்த 5 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குங்க. 5 25, 25 5 பெருக்குனா 125. இனி இங்க ஒரு 0 இருக்கு, ஆனா அடுக்குல 3 இருக்கு. அப்ப இந்த ஒரு 0க்கு பதில் 3 0 எழுதிக்கணும். இனி மைனஸ். இப்ப இதை பெருக்கலாமா? முதல் 3 2 பெருக்குங்க. 3 2 6. அடுத்து இங்க அடுக்குல 2. அப்போ இந்த 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25. இங்க ஒரு 0 இருக்கு, ஆனா அடுக்குல 2 இருக்கு. அப்ப அந்த ஒரு 0க்கு பதில் 2 0 எழுதிக்கணும். கூட்டல். இனி இதை பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை 2 பெருக்கலாம். 3 5 15. அடுத்து இந்த ஒரு 0 அப்படியே வந்துரும். இனி அடுக்குல 2. அப்ப இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. 2 4. இனி மைனஸ். இப்போ இதோட அடுக்குல 3 இருக்கு. அப்போ இந்த 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குங்க. 2 4 4 2 8. ஓகே, இனிமே இது அப்படியே வந்துரும். 1 2 5 3 0 இருக்கு மைனஸ்.
இனி இதை ரெண்டே நம்ம பெருக்க போறோம். சரிங்களா? லாஸ்ட் இந்த மாதிரி 0 இருந்ததுன்னா அந்த 0 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 0 இருக்கு, எழுதிட்டேன். இனி இதை ரெண்டே பெருக்குங்க. 6 5 30. அப்ப 0 இங்க, பாக்கி 3 இங்க. 6 2 12. 12க்கு கூட 3 கூட்டினா 15 கூட்டல். இனி இதை ரெண்டே பெருக்கலாம். இங்க ஒரு 0 இருக்கு, அது அப்படியே வந்துடும். 5 4 20. அப்ப இங்க 0, பாக்கி 2 இங்க. ஒரு 4 4, 4க்கு கூட 2 கூட்டினா 6. அடுத்து மைனஸ் இந்த 8. இனி பிளஸ் குறியீடுல இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் கூட்டலாம். இதுவும் பிளஸ் குறியீடுல இருக்கு. சரிங்களா? இங்க மொத்தமா 3 டிஜிட் இருக்கு. இங்க லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்டை மட்டும் பாருங்க. ஏன்னா இங்க மொத்தமா 3 டிஜிட். அப்ப லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்டை மட்டும் நான் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இங்க இந்த 3மே என்னது 0. அப்ப இந்த 600 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா 0க்கு கூட 600 கூட்டினா 600 தான். இப்போ பாக்கி இங்க என்னது இருக்கு? 1 2 5. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? இனி இதுவும் மைனஸ் குறியீடுல இருக்கு. இந்த மாதிரி மைனஸ் குறியீடுல இருந்துன்னா மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு இதையும் நீங்க கூட்ட தான் செய்யணும். ஓகே, பாருங்க இங்க 8 ஒரே ஒரு நம்பர் தான். அப்ப இங்க லாஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 0க்கு கூட 8 கூட்டினா 8 தான். பாக்கி உள்ளது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 0 இருக்கு, அடுத்து 5, அடுத்து இந்த 1. இப்போ நடுவுல மைனஸ், அப்ப கழிக்கணும். முதல்ல இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 2 5 6 0 0. இனி இதை எடுத்து எழுதிருங்க. லாஸ்ட்ல இருந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் 8 எழுதிக்கோங்க, அடுத்து 2 0, இனி 5, அப்புறம் அந்த 1. இனி நம்ம கழிக்கலாமா? அதுக்கு நம்ம கடன் வாங்கணும். இங்க ரெண்டுமே 0. இங்க இருந்து கடன் வாங்கலாம். இதுல இருந்து 1 கழிச்சா 5, 6ல இருந்து 1 கழிச்சா 5. இப்ப அந்த 1 இங்க வந்துரும். 0 என்ன ஆயிடும்? 10 மாறும். இனி இங்க கடன் கொடுக்கணும். அப்ப 10ல இருந்து 1 கழிச்சா 9. இது இப்போ 9 மாறும். இது 10 ஆயிடும். இனி கழிங்க. 10ல இருந்து 8 கழிச்சா 2. 9ல இருந்து 0 கழிச்சா 9 தான். 5ல இருந்து 0 கழிச்சா 5. இனி 5ல இருந்து 5 கழிச்சா 0. 2ல இருந்து 1 கழிச்சா 1. அடுத்து இந்த 1 அப்படியே வந்துடும். அப்ப கழிச்சா என்ன கிடைக்குது? 1 1 0 5 9 2. இதுதான் இதோட ஆன்சர். 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். போன சப்டிவிஷன்ல பிராக்கெட்டுக்குள்ள நம்பர் மட்டும் தான் இருந்து. ஆனா இங்க நம்பரும் எக்ஸும் ஒய்யும் இருக்கு. முதல்ல அதை தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கணும். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 97 XY கியூப். இப்போ நம்பர் என்னது? 97. இதோட அடுக்குல இந்த 3 எடுத்து எழுதிருங்க. அடுத்து x இருக்கு, இதோட அடுக்குல இந்த 3. அப்புறம் y, இதோட அடுக்குல 3. இப்போ பிரிச்சு எழுதியாச்சு. இனி 97 கியூப். இத போன சப்டிவிஷன்ல எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணி இங்க பிரதியிட போறோம். ஓகே, இப்போ 97 எதுக்கு பக்கத்துல இருக்கு? 100க்கு பக்கத்துல. 100 விடைக்கும் 97 சிறிய எண். அப்ப நடுவுல மைனஸ். இப்போ 100ல இருந்து எதை கழிச்சா 97 கிடைக்கும்? 3 கழிச்சா 97 கிடைக்கும். அப்போ 97 நீங்க இப்படி எழுதிக்கலாம். இனி இதோட அடுக்குல 3. இப்ப பாருங்க, நடுவுல மைனஸ், அடுக்குல 3. அப்ப என்ன ஃபார்முலானா a மைனஸ் b ஹோல் கியூப். இந்த ஃபார்முலா இதோட விரிவாக்கம் a கியூப் மைனஸ் 3 a ஸ்கொயர் இன்டு b பிளஸ் 3 a b ஸ்கொயர். அடுத்து மைனஸ் b கியூப். ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 2ல நடுவுல மைனஸ் இருக்கு. மைனஸுக்கு முன்னாடி இங்க ஏ, இங்க மைனஸ் முன்னாடி 100. அதுதான் ஏயோட மதிப்பு. இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். மைனஸுக்கு அடுத்தது இங்க பி இருக்கு. இங்க மைனஸுக்கு அடுத்து 3 இருக்கு. அதுதான் பியோட மதிப்பு. இப்ப இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுத போறோம். ஓகே, பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு 100. அடுத்து இங்க கியூப் இருக்கு, ஹோல் கியூப் எழுதிக்கலாம். ஃபார்முலாயில மைனஸ், ஃபார்முலாயில 3, அடுத்து இடையில பெருக்கல். இப்போ ஏயோட மதிப்பு என்னது? 100. அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்தும் பெருக்கல். இப்போ பியோட மதிப்பு 3. இனி ஃபார்முலாயில பிளஸ், ஃபார்முலாயில 3 பெருக்கல் ஏயோட மதிப்பு 100 பெருக்கல் பியோட மதிப்பு 3. இங்க ஸ்கொயர் இருக்கு, எழுதிருங்க. இனி ஃபார்முலாயில மைனஸ், அடுத்தும் பியோட மதிப்பு 3. இங்க கியூப் இருக்கு, நம்மள எழுதிக்கலாம். சமம். இப்ப அடுக்குல 3. அப்போ இந்த 1 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா 1 தான் கிடைக்கும். இனி அடுக்குல 3 இருக்கிறதுனால இந்த ஒரு 0க்கு பதில் 3 0 எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்தும் இங்க ஒரு 0 இருக்கு, இந்த 0க்கு பதில் 3 0 எழுதிருங்க. மைனஸ். இனி இத பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பெருக்குங்க. 3 9. இனி அடுக்குல 2. அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்குனா 1 தான் கிடைக்கும். இனி இங்க அடுக்குல 2 இருக்கு. அப்ப இந்த ஒரு 0க்கு பதில் 2 0. அடுத்தும் 0 இருக்கு, அந்த ஒரு 0க்கு பதில் 2 0. இனி கூட்டல். இப்ப இத பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 100 பெருக்குங்க. 3 100 பெருக்குனா 300. அடுத்து இங்க அடுக்குல 2. அப்ப 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 9. இனி மைனஸ். இங்க அடுக்குல 3. அப்ப இந்த 3
3 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 9 9 3 27 சமம். இது அப்படியே வந்துரும். 1 இங்க 6 0 இருக்கு எழுதிருங்க. ஓகே மைனஸ். இப்ப இதை ரெண்டையும் பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 4 0வை எடுத்து எழுதிருங்க. அடுத்து 1 9 பெருக்குனா 9 கூட்டல். இனி இதை பெருக்கலாமா? லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த 2 0 9 3 பெருக்குனா 27. அடுத்து மைனஸ் இந்த 27. இனி நம்ம பிளஸ் குறியீட ஃபர்ஸ்ட் கூட்டணும். இதுவும் பிளஸ் குறியீடுல இருக்கு. அப்ப கூட்டலாமா? இங்க 4 டிஜிட் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து 4 டிஜிட்ட மார்க் பண்ணலாம். இங்க 4மே என்னது 0 தான். அப்ப 0க்கு கூட இத கூட்டினா இதே தான் கிடைக்கும். அப்ப அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 7 0 0. இனி இங்க பாக்கி என்னது இருக்கு? 100 இருக்கு. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி இதுவும் மைனஸ் குறியீடுல இருக்கு. அப்ப மைனஸ் போட்டுக்கிட்டு இதையும் கூட்டணும். இங்க 2 டிஜிட் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட். இங்க ரெண்டுமே 0. அப்போ 0க்கு கூட 27 கூட்டினா 27. பாக்கி இங்க என்னது இருக்கு? 9 0 0. இனி நடுல மைனஸ். அப்ப கழிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 0 0 2 7 0 0. அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட் 7 இருக்கு. அடுத்து 2 அப்புறம் 2 0. இனி இந்த 9 கழிக்கிறேன் பாருங்க. இங்க ரெண்டுமே 0. அப்ப 7ல இருந்து கடன் வாங்கலாம். 7ல இருந்து 1 கழிச்சா 6. இனி அந்த 1 இங்க போயிரும். அப்ப 0வை கட் பண்ணி 10 எழுதிருங்க. இனி இங்க இருந்து இங்க கடன் கொடுக்கணும். அப்ப 10ல இருந்து 1 கழிச்சா 9. இது இப்போ 10 ஆயிடும். 10ல இருந்து 7 கழிங்க. கழிச்சா 3 கிடைக்கும். 9ல இருந்து 2 கழிச்சா 7. 6ல இருந்து 0வை கழிச்சா 6. 2ல இருந்து 0வை கழிச்சா 2. இனி 100ல இருந்து 9 கழிச்சா 91. அப்ப என்ன கிடைக்குது? 9 1 2 6 7 3. இதுதான் 97 கியூபோட மதிப்பு. இனி இதை எடுத்து இங்க பிரதியிடணும். 97 கியூபுக்கு பதில் ஆன்சர் என்ன கிடைக்குது? 9 1 2 6 7 3. நம்ம மதிப்பை இதுல பிரதியிட்டுட்டோம். இனி பாக்கி என்னது இருக்கு? எக்ஸ் கியூப் ஒய் கியூப். அதை எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் கியூப் ஒய் கியூப். இதுதான் 97 எக்ஸ் இன்டு ஒய் ஹோல் கியூபோட மதிப்பு. இவ்வளவுதான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக. இதை நம்ம இப்போ சுருக்கணும். சரிங்களா? இங்க 3 பிராக்கெட் இருக்கு. 3 பிராக்கெட்லயுமே ஃபர்ஸ்ட் உறுப்பு சேமா இருக்கு. இங்கேயும் பி இங்கேயும் பி இங்கேயும் பி. ஆனா ரெண்டாவது இருக்கக்கூடிய உறுப்பு 3லயும் வேற வேற. அப்ப என்ன ஃபார்முலானா எக்ஸ் கூட்டல் ஏ இன்டு எக்ஸ் கூட்டல் பி இன்டு எக்ஸ் கூட்டல் சி. இந்த ஃபார்முலா தான். இங்கே 3 பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உறுப்பு 3லயுமே எக்ஸ் தான் இருக்கு. ரெண்டாவது உறுப்பு வேற வேற. அதனால இந்த ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் என்னன்னா எக்ஸ் கியூப் கூட்டல் ஏ கூட்டல் பி கூட்டல் சி இன்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து கூட்டல் ஏ பி கூட்டல் பிசி கூட்டல் சிஏ இன்டு எக்ஸ் கூட்டல் ஏபிசி. இதுதான் ஃபார்முலா. இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். பி மைனஸ் 2 இன்டு பி கூட்டல் 1 பி மைனஸ் 4. இனி நம்ம எக்ஸோட மதிப்பு, ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 3லே இங்க எக்ஸ் தான் இருக்கு. இங்க 3லே என்னது இருக்கு? பி இருக்கு. அதுதான் எக்ஸோட மதிப்பு. இனி ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பாருங்க. லாஸ்ட் ஏ இருக்கு. இங்க லாஸ்ட் என்னது இருக்கு? மைனஸ் 2. மைனஸ்னா அந்த குறியீடை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து பியோட மதிப்பு. அதுக்கு ரெண்டாவது பிராக்கெட்டை பாருங்க. லாஸ்ட் பி இருக்கு. இங்க லாஸ்ட் என்னது இருக்கு? 1 இருக்கு. பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டா. அடுத்து சி. இப்போ 3வது பிராக்கெட்டை பாருங்க. லாஸ்ட் சி இருக்கு. இங்க லாஸ்ட் மைனஸ் 4. இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு இப்படி இருக்கு. இதோட ஆன்சரை இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு. எக்ஸோட மதிப்பு என்னது? பி. அடுத்து இங்க கியூப் இருக்கு. நம்மளே எழுதிக்கலாம். இனி ஃபார்முலால பிளஸ் இருக்கு. அடுத்து ஏ. ஏயோட மதிப்பு மைனஸ் 2. இனி பி. பியோட மதிப்பு பிளஸ் 1. முன்னாடி எந்த குறியீடும் இல்லாட்டா பிளஸ் தான் எழுதிக்கணும். அடுத்து சி. சியோட மதிப்பு மைனஸ் 4. இனி வெளியே எக்ஸ் இருக்கு. எக்ஸோட மதிப்பு பி. இங்க ஸ்கொயர் இருக்கு. எழுதிருங்க. இனி இந்த கூட்டல். அடுத்து ஏ இருக்கு. ஏயோட மதிப்பு மைனஸ் 2. இப்ப இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். நீங்க பெருக்கலும் போட்டுக்கலாம், பிராக்கெட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் பி. பியோட மதிப்பு 1. இனி ஃபார்முலால பிளஸ். அடுத்தும் பி. பியோட மதிப்பு 1. இனி சி. சியோட மதிப்பு மைனஸ் 4. இனி பிளஸ். அடுத்தும் சி தான். சியோட மதிப்பு மைனஸ் 4. இனி ஏ. ஏயோட மதிப்பு என்னது? மைனஸ் 2. அடுத்து வெளியே எக்ஸ் இருக்கு. எக்ஸோட மதிப்பு பி கூட்டல் ஏ. ஏயோட மதிப்பு மைனஸ் 2 இன்டு பி. பியோட மதிப்பு 1 இன்டு சி. சியோட மதிப்பு மைனஸ் 4. பிரதியிட்டாச்சு. இப்ப இதை சுருக்கலாம். இந்த பி கியூப் அப்படியே வந்துடும்.
அடுத்து பிளஸ். இப்ப பாருங்க இதுவும் மைனஸ்ல இருக்கு. கூட்டும் போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். சரிங்களா? 2 4 கூட்டுனா 6. அடுத்து பாக்கி பிளஸ் 1 இருக்கு. இனி வெளியே பி ஸ்கொயர். அடுத்து கூட்டல். இனி இது ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். 2 1 பெருக்குனா 2. அடுத்து இங்கே ஒரு மைனஸ். இப்ப இது ரெண்டையும் பெருக்கலாம். இங்கே ஒரு மைனஸ். அப்ப அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 4 பெருக்குனா 4. இங்க ரெண்டுமே மைனஸ். பெருக்கும் போது 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும். இனி பெருக்குங்க. 4 2 பெருக்குனா 8. அடுத்து வெளியே பி இருக்கு. இப்போ இதை பெருக்க போறோம். இந்த 3 பெருக்க போறோம். இங்கேயும் 2 மைனஸ். அப்போ பிளஸ் ஆயிடும். இனி 2 1 பெருக்குனா 2. 2 4 பெருக்குனா 8. அடுத்து பி கியூப் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்ப பாருங்க ஒரு மைனஸ். கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். கழிங்க 6ல இருந்து 1 கழிச்சா 5. பெரிய எண் 6, அதோட குறியீடு மைனஸ். அடுத்து வெளியே பி ஸ்கொயர் இருக்கு. இனி இதை சுருக்கலாமா? இங்க 2 மைனஸ். 2 மைனஸ்னா மைனஸ் போட்டுட்டு கூட்டணும். 2 4 கூட்டினா 6. அடுத்து கூட்டல் 8. இப்போ ஒரு மைனஸ். அப்ப கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். கழிங்க 8ல இருந்து 6 கழிச்சா 2. பெரிய எண் 8, அதோட குறியீடு பிளஸ். அப்ப பிளஸ் 2. வெளியே பி இருக்கு. லாஸ்ட் பிளஸ் 8. இதுதான் இதோட ஆன்சர். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் கூட்டல் 1 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க. இங்க நம்மளுக்கு கனசதுரத்தோட பக்க அளவு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கூட்டல் 1. இப்போ இந்த கனசதுரத்தோட கன அளவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் கனசதுரத்தின் கன அளவு, அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். கனசதுரத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் கன அலகு. இதுதான் ஃபார்முலா. ஓகே. ஏனா என்னன்னா பக்க அளவு. இங்க பக்க அளவு என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் கூட்டல் 1. எக்ஸ் கூட்டல் 1 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து பிரதியிடலாமா? ஏயோட மதிப்பு எக்ஸ் கூட்டல் 1. ஏயோட மதிப்பை பிரதியிட்டுட்டேன். அடுத்து இதோட அடுக்குல 3 இருக்கு. நம்மளே எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, நடுவுல கூட்டல் அடுக்குல 3. அப்ப என்ன ஃபார்முலா? ஏ கூட்டல் பி ஹோல் கியூப். இந்த ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் ஏ கியூப் கூட்டல் 3 ஏ ஸ்கொயர் இன்டு பி கூட்டல் 3 ஏ பி ஸ்கொயர் கூட்டல் பி கியூப். ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இது இப்படி இருக்கு. இதை நம்ம இப்படி எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன். 2ல நடுவில் பிளஸ் இருக்கு. பிளஸுக்கு முன்னாடி ஏ, இங்க பிளஸுக்கு முன்னாடி எக்ஸ். அப்ப ஏயோட பிளேஸ்ல என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு. அடுத்து பியோட மதிப்பு பிளஸுக்கு அடுத்து பி, இங்க பிளஸுக்கு அடுத்து 1. அப்ப பியோட மதிப்பு 1. மதிப்புகளை ஃபார்முலாயில பிரதியிடுங்க. இதுல பிரதியிடணும். ஃபர்ஸ்ட் இங்க ஏ இருக்கு. ஏயோட மதிப்பு எக்ஸ். அடுத்து இங்க கியூப் இருக்கு, எழுதிருங்க. இனி ஃபார்முலாயில பிளஸ், ஃபார்முலாயில 3. இடையில எந்த குறியீடும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பெருக்கலும் போட்டுக்கலாம், பிராக்கெட்டும் போட்டுக்கலாம். அடுத்தும் ஏயோட மதிப்பு எக்ஸ். இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்தும் பிராக்கெட் போட்டுருங்க. இனி பியோட மதிப்பு 1. இனி ஃபார்முலாயில பிளஸ் இருக்கு, ஃபார்முலாயில 3. அடுத்து பிராக்கெட் போட்டுருங்க. ஏயோட மதிப்பு எக்ஸ். அடுத்து பியோட மதிப்பு என்னது? 1. இங்க ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். கூட்டல் அடுத்தும் பியோட மதிப்பு 1. இங்க கியூப் இருக்கு, நம்மளே எழுதிக்கலாம். இனி எக்ஸ் கியூப் அப்படியே வந்துடும். கூட்டல். இனி இதை பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்குங்க. 3 1 பெருக்குனா 3. அடுத்து எக்ஸை ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். கூட்டல். இனி இதை பெருக்கலாம். முதல் அடுக்குல 2. அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா 1 தான் கிடைக்கும். 1 3 பெருக்குனா 3. அடுத்து இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். நம்பரை ஃபர்ஸ்ட் பெருக்கணும். கூட்டல். இனி அடுக்குல 3. அப்போ 1 3 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் கூட்டல் 2 எக்ஸ் மைனஸ் 1 மற்றும் எக்ஸ் மைனஸ் 3 ஆகிய பக்க அளவுகள் கொண்ட கனசெவ்வகத்தின் கன அளவை காண்க. இங்க 3 அளவு கொடுத்திருக்காங்க. கொடுத்துக்கிட்டு கனசெவ்வகத்தோட கன அளவை கேட்கறாங்க. சரிங்களா? முதல் கனசெவ்வகத்தின் கன அளவு, அதோட ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். கனசெவ்வகத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி இன்டு ஹெச் கன அலகு. இதுதான் ஃபார்முலா. இனி எல் பி ஹெச் இதோட மதிப்பு என்னன்னா, கனசெவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் 3 அளவு கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் அளவை எல்லுன்னு எடுத்துக்கணும், 2வது அளவை பின்னு எடுத்துக்கணும், 3வது அளவை ஹெச்ன்னு எடுத்துக்கணும். எல்லுனா நீளம், பினா அகலம், ஹெச்னா உயரம். இனி பிரதியிடலாமா? பாருங்க. முதல் எல்லோட மதிப்பு எக்ஸ் கூட்டல் 2 இன்டு அடுத்து பியோட மதிப்பு என்னது? எக்ஸ் மைனஸ் 1. அப்புறவு ஹெச்சோட மதிப்பு எக்ஸ் மைனஸ் 3. இனி இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, இதுல மொத்தமா 3 பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உறுப்பு 3லயும் சேமா இருக்கு, 3லயும் எக்ஸ் தான். ஆனா 2வது உறுப்பு 3லயும் வேற வேற. அப்போ
இந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்ப பாருங்க, இங்கே 3 பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உறுப்பு 3லயுமே எக்ஸ் தான் இருக்கு, சேமா இருக்கு. ஆனா ரெண்டாவது உறுப்பு 3லயும் வேற வேற. அதனால இந்த ஃபார்முலா. இனி எக்ஸோட மதிப்பு, ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவை பாருங்க, இங்க 3லயுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான் இருக்கு, இங்கே 3ல ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான் இருக்கு. அப்ப எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான். இனி ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பார்க்கணும். இங்க லாஸ்ட் ஏ இருக்கு, இங்க லாஸ்ட் என்னது இருக்கு 2. ஏயோட மதிப்பு 2. அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ரெண்டாவது பிராக்கெட். லாஸ்ட் பி இருக்கு, இங்க லாஸ்ட் -1. இனி சியோட மதிப்பு, அதுக்கு மூணாவது பிராக்கெட். லாஸ்ட் சி இருக்கு, இங்க லாஸ்ட் என்னது இருக்கு -3. மைனஸ்னா அந்த குறியீடை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுதணும். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான். அடுத்து இங்க கியூப் இருக்கு, நம்மள எழுதிக்கலாம். இனி ஃபார்முலா பிளஸ் இருக்கு. அடுத்து ஏயோட மதிப்பு 2. பியோட மதிப்பு -1. அடுத்து சியோட மதிப்பு -3. வெளியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான், அந்த ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிருங்க. கூட்டல் இங்க ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு 2 இன்டு பியோட மதிப்பு -1 கூட்டல் அடுத்தும் பியோட மதிப்பு -1. அப்புறம் சி இருக்கு, சியோட மதிப்பு -3. இனி ஃபார்முலா பிளஸ், அடுத்தும் சி தான், சியோட மதிப்பு -3. இனி ஏயோட மதிப்பு 2. அடுத்து வெளியே எக்ஸ் இருக்கு, எடுத்து எழுதிருங்க. இனி இந்த பிளஸ், அப்புறம் ஏயோட மதிப்பு 2 இன்டு பியோட மதிப்பு -1 இன்டு சியோட மதிப்பு -3. இனி இதை சுருக்கலாம். எக்ஸ் கியூப் அப்படியே வந்துடும். அடுத்து கூட்டல், இப்ப பாருங்க இங்க ரெண்டுமே மைனஸா இருக்கு. அப்ப 2 மைனஸ்னா மைனஸ் போட்டுக்கிட்டு அந்த ரெண்டையும் கூட்டணும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, பாக்கி +2. முன்னாடி குறியீடு இல்லாட்டா பிளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, வெளியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அடுத்து கூட்டல், இனி இது ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம். இங்க ரெண்டுமே மைனஸ், 2 மைனஸ்னா பிளஸ் ஆயிடும், ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும். அடுத்து 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3. இனி இங்க ஒரு மைனஸ், அப்ப அப்படியே வந்துடும். 3 2 6. வெளியே எக்ஸ் இருக்கு. இனி நம்ம இதை 3ஐயும் பெருக்கலாம். இங்கே 2 மைனஸ், 2 மைனஸ்னா பிளஸ். இனி நம்பரை பெருக்கலாம். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2, 2க்கு கூட 3 பெருக்குனா 6. இனி எக்ஸ் கியூப், இங்க ஒரு மைனஸ், கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். கழிங்க, 4ல இருந்து 2 கழிச்சா 2. பெரிய எண் 4, 2 விடைக்கு 4 பெருசு, அதோட குறியீடு மைனஸ். வெளியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இனி இதை சால்வ் பண்ணலாம். இங்கே 2 மைனஸ், 2 மைனஸ்னா மைனஸ் போட்டுட்டு கூட்டுங்க. 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8, பாக்கி +3. ஒரு மைனஸ், அப்ப கழிக்கணும். 8ல இருந்து 3 கழிச்சா 5. பெரிய எண் 8, அதோட குறியீடு மைனஸ். அடுத்து வெளியே எக்ஸ் இருக்கு, லாஸ்ட் +6. இதுதான் இதோட ஆன்சர். 1 மார்க் பார்க்கலாம். 7வது கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் -y ஸ்கொயர் = 16 மற்றும் எக்ஸ் கூட்டல் y = 8 எனில் எக்ஸ் -y என்பது டேஸ். இப்ப இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்க ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலானா எக்ஸ் ஸ்கொயர் -y ஸ்கொயர். இதை நம்ம ஏபி வச்சு பார்த்திருப்போம். அப்படி நம்ம முதல்ல எழுதிக்கலாம். a ஸ்கொயர் -b ஸ்கொயர் = a கூட்டல் b இன்டு a மைனஸ் b. இனி xy வச்சு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் -y ஸ்கொயர். பாருங்க, a உடைய பிளேஸ்ல x இருக்கு, அப்ப a யோட பிளேஸ்ல x கூட்டல், இனி b உடைய பிளேஸ்ல y இருக்கு, அதனால b க்கு பதில் y. a யோட பிளேஸ்ல x, நடுல மைனஸ், b யோட பிளேஸ்ல y. இனி இதுல தந்திருக்க மதிப்பை பிரதியிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் -y ஸ்கொயர் இதோட மதிப்பு 16, அப்போ இதுக்கு பதில் 16 அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து எக்ஸ் கூட்டல் y இதோட மதிப்பு 8, அப்ப எக்ஸ் கூட்டல் y இதுக்கு பதில் 8. இடையில எதுவும் இல்லாட்டா பெருக்கல் போட்டுக்கலாம். நம்ம இங்க x - y யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதை அப்படியே வச்சுக்கலாம், x - y. இனி இங்க 16 இருக்கு, 8 பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறும். அப்ப பை போட்டுக்கிட்டு கீழே 8 எழுதிருங்க. = அங்க இனிமே x - y மட்டும்தான் இருக்கும். இப்ப 8 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 8 8 2 8 16. அப்ப இங்க பாக்கி என்னது இருக்கு? 2. இதுதான் x - y யோட மதிப்பு. சரிங்களா? அப்ப 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். இனி 8வது கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முதல் இதை எடுத்து எழுதிக்கிறேன். அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இனிமே a கூட்டல் b அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்து a கியூப் மைனஸ் b கியூப் இதை எப்படி எழுதிக்கலாம்னா a மைனஸ் b இன்டு a ஸ்கொயர் கூட்டல் ab கூட்டல் b ஸ்கொயர்.
இனி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதை எப்படி எழுதிக்கலாம்னா a கூட்டல் b இன்டு a மைனஸ் b. இப்ப சேமா இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணலாம். a கூட்டல் b கேன்சல். a மைனஸ் bயும் a மைனஸ் bயும் கேன்சல். அப்ப பாக்கி என்னது இருக்கு? a ஸ்கொயர் கூட்டல் ab கூட்டல் b ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஆ. இனி 9வது கொஸ்டின் பார்க்கலாம். p கூட்டல் q இன்டு p ஸ்கொயர் மைனஸ் pq கூட்டல் q ஸ்கொயர் என்பது டேஸுக்கு சமம். இதுவும் ஃபார்முலா. ஆனா நம்ம இதை ab வச்சு பார்த்திருப்போம். இதோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஆ, p கியூப் கூட்டல் q கியூப். ஓகேங்களா? இங்க பிளஸ்னா இங்கேயும் நடுவுல பிளஸ் வரும். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு 3 மற்றும் ab இஸ் ஈக்குவல் டு 5. பிறகு a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு டேஸ். இப்ப இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். a கியூப் மைனஸ் b கியூப் இது வந்து ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். சரிங்களா? இதை நம்ம எப்படி எழுதணும்? a மைனஸ் b இன்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஆனா இந்த சம்முக்கு இதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். சரிங்களா? a மைனஸ் b ஹோல் கியூப் கூட்டல் 3ab இன்டு a மைனஸ் b. அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். இப்ப இதுல மதிப்புகளை பிரதியிடலாம். a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 3. அப்போ நம்ம இங்க a கியூப் மைனஸ் b கியூப் தான் கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டு. a மைனஸ் b இதோட மதிப்பு 3. இனி இதோட அடுக்குல 3 இருக்கு. கூட்டல் ஃபார்முலாயில 3 இருக்கு. இடையில எதுவும் இல்லாட்டா பெருக்கல். அப்புறவு ab இதோட மதிப்பு 5. அதனால ஏபிக்கு பதில் 5 எழுதிக்கலாம். அடுத்தும் பெருக்கல். a மைனஸ் b இதோட மதிப்பு 3ன்னு பார்த்தோம். இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. அடுக்குல 3னா 3 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா 27ன்னு கிடைக்கும். கூட்டல். இனி இதை பெருக்கலாம். 3 5 15. 15ஐயும் 3ஐயும் பெருக்குனா 45. இனி இதை கூட்டுங்க. கூட்டுனா 72ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இனி 11வது கொஸ்டின். a கியூப் கூட்டல் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a கூட்டல் b ஹோல் கியூப் மைனஸ். இனி இதுக்கு அடுத்து என்ன வரும்னா 3ab இன்டு a கூட்டல் b. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பிளஸ்னா இங்கே பிளஸ் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.